காஞ்சிபுரத்தில் மருத்துவமனை போதுமான வசதி கிடையாது. காஞ்சிபுரம் தலைமை அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய பேஷண்ட்டை பல ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்ற காரணத்தினால செங்கல்பட்டுக்கு மாற்றம் செய்கிறாங்க. இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் 30 லட்சத்துக்கு மேலே இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. அதனால காஞ்சிபுரத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கண்டிப்பாக ஒன்று உருவாக்கணும். அதுக்கு அரசாங்க பட்ஜெட் ஒதுக்கி ஆகணும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு நிறைய பயிர்கள் எப்படி வைக்கிறது, அதை எப்படி வளர்க்குறதுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த விவசாய ஆராய்ச்சி மையம் ஒன்று இங்கே துவங்கணும். அப்படி பண்ணால் அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள்லாம் காப்பாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நல்ல ஒரு விவசாய வளனும் நம்ம கொண்டாடலாம். அப்புறம் பிரதம மந்திரி கிராம் சடக் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை இன்னும் காஞ்சிபுரத்தில் விரிவுபடுத்தணும். பல சாலைகள் இந்த கிராம சாலைகளில் இந்த ரோடுகள் சரியாக பராமரிப்பு சூழ்நிலை சரியில்லை, விரிவுபடுத்தணும். மேலும் இந்த டூரிசம் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த டூரிசம் இங்கே நல்ல டெவலப்மெண்ட் கொண்டாடணும். இன்னும் பல விஷயங்களை இங்கே அமைக்கணும். புண்ணியஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா 12 புண்ணியஸ்தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று, அதோட புராதார நகரம் அதில் 7ல் காஞ்சிபுரமும் ஒன்று. இப்படி பெருமை வாய்ந்த இந்த நகரத்தில் புதிய ரயில் நிலையம் இங்கே புதுசாக கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தோம் அப்படின்னா 150 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது. அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 மணிக்கு மேலே இங்கே ரிசர்வேஷன் கவுண்டர் கிடையாது. அப்படி ரிசர்வேஷன் வேணும் இல்லை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா செங்கல்பட்டோ இல்லை அரக்கோணமோ போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது பாமர ஜனங்களுக்கு கொஞ்சம் சவாலான ஒரு விஷயமா இருக்குது. அதோட பிரதானமான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அரக்கோணம் சந்திப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே நிறைய ரயில்கள் கிடைக்க பெறணும். ஆனால் கெடு வாய்ப்பாக கிடைக்கல. அதுக்கு பிரதான காரணம் பார்த்தோம் அப்படின்னா, இரட்டை ரயில் தடங்கள் இங்கே இல்லை. டபுள் ட்ராக் காஞ்சிபுரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் அரக்கோணத்துக்கும் இல்லாத காரணத்தினால தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய அந்த ரயில்கள் எங்களுக்கு எட்டாக்கனியாகவே இருக்கிறது. காஞ்சிபுரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு நியூ ரூட் அதுவும் 10 ஆண்டு காலமாக கிடப்பில் இருக்குது. அதுவும் வேகம் எடுக்கிறதுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கணும். விவசாய விளைபொருளுக்கு ஆதார விலை என்பது சட்டமாக்கப்பட வேண்டும் என்று பல வருஷங்களாக கோரிக்கை வைத்து கொண்டு வருகின்றோம். அதாவது விஞ்ஞானி சாமிநாதன் அவர்கள் சொன்ன பரிந்துரை அடிப்படையில் C+2 50% விலை என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும். அப்படி நிர்ணயித்தால்தான், அந்த விலையை சட்டமாக்கினால்தான் இந்திய நாடு முழுவதும் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை என்பது கிடைக்கும். ஆகவே மத்தியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி மோடி அரசாங்கம் தேர்தல் காலத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி விவசாய விளைபொருளுக்கு ஆதார விலையை சட்டமாக்கப்படும் என்று அறிவித்தார். அதை சட்டமாக்குவதற்கான நடவடிக்கையை பட்ஜெட் என்பது அறிவிக்கப்பட வேண்டும். அதேபோல் விவசாயிகள் பயிர் செய்வதற்கு உரம், பூச்சி மருந்து, விதை இவெல்லாம் கடுமையாக விலை என்பது உயர்ந்து கொண்டே போகிறது. காசு கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு. உதாரணத்துக்கு டிஏபியினுடைய விலை 1640 போயிடுச்சு. அதே போல் தான் காம்ப்ளெக்ஸினுடைய விலையும், பொட்டாஷினுடைய விலை சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போ இதெல்லாம் அதிகப்படியான விலைக்கு உயர்த்தப்படுவதனால் விவசாயிகள் வாங்கி அதை பயிர் செய்வதற்காக கடுமையாக கஷ்டம் ஏற்படுகிறது. கட்டுப்படியாக முடியாமல் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகிறது. ஆகவே பட்ஜெட்டில் விவசாயத்துக்கென்று உரம், பூச்சி மருந்து, விதைகள், இடுபொருள் அனைத்தும் விவசாயிகளுக்கு மானிய விலையிலே கொடுப்பதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். விவசாயிகள் 60 வயதை கடந்து விட்டால் ஒரு 3000 ரூபாய் பென்ஷன் என்பது வழங்கப்பட வேண்டும். காலம்புறா விவசாயத்தில் உழைச்சிட்டு வயசான காலத்தில் புள்ள மகனெல்லாம் காப்பாற்ற முடியாமல் நடுத்தரில் நிற்கதியாக விடுகின்ற போது அவர்களுக்கு ஒரு 3000 ரூபாய் பென்ஷனை கொடுத்தால் 60 வயசுக்கு மேலே கொஞ்சம் நிம்மதியாக வாழ்வதற்கான நிலைமை என்பது உருவாகும்.